पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 495வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். நாரதர் ரொம்ப வியப்போடு இந்த திருநாமத்தை சொல்றார். நாராயணன் சொன்ன உடனே அவருக்கு நினைவில் ஒரு நிகழ்ச்சி தாந்தனை இந்த திருநாமத்தை சொல்ல தாந்தன். தாந்தன்னா இந்திரியங்களை அடக்கினவன் அர்த்தம். பொதுவாக முனிவர்கள் என்ன செய்வாங்க? இந்திரியங்களை அடக்கித்தான் தவம் செய்வார். ஊன் மல்கி உடம்பு இழைச்சி போயிடும். காற்றை உணவாக உண்பார்கள். ஆறு பசிச்சா வாயத்திறந்து காற்றை சுவாசிப்பாங்க. மேலே விரதத்தை தவத்தை செய்வார்கள். இப்படி எத்தனையோ ஆண்டுகள் செய்வார். அப்படி தவம் செய்தவர்கள் பலர் உண்டு. அவர்கள் தவம் செய்ய செய்ய அவர்களுக்கு வலிமை, தவ வலிமை அதிகமாகும். தவ வலிமை அதிகமானால் அவர் தேவர்களுக்கும் மேற்பட்ட பதவிக்கு போவார்கள். தேவர்களுக்கு பிடிக்குமா? அது என்னை விட மேற்பட்ட பதவிக்கு ஒரு ஆள் வரான் அப்படின்னா முதல்ல அவன் எப்படியான்னு கட் பண்ணி தீர்த்துடணும். அது தேவர்கள் அதை நன்னா பண்ணுவாங்க. தேவர் தலைவனாக இந்திரன் ஒரு டிபார்ட்மெண்ட்டே தனியாக வச்சுருக்கான். பிடிடின்னு பேர். இருக்கு பிடிடினா பெனஸ் டிஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட். பிடபிள்யூடி மாதிரி ஒன்று வச்சுக்கோங்களேன். அந்த பிடிடியில் ஒரு டீம் இருக்குது. யாரேனும் ஒரு முனிவர் புலன்களை அடக்கி, பசியை அடக்கி, காமத்தை அடக்கி வலிமையான தவம் செய்தாராகில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்லாம் செய்கிறவங்க உண்டு. ஒரு ஏகாசனிக்கு பட்டி கிடக்க நாம் தவிக்கிறோம். அவர்கள் போய் செய்தார்கள். விஸ்வாமித்திரர்லாம் அப்படி தவம் செய்தவர்கள். ஆனால் காய் கனி, இலை, தண்ணீர் தான் அவர்கள் உணவு. அவர்கள் தவம் செய்தால் புலனை அடக்க வேண்டும் என்று தவம் செய்வார்கள். ஆனால் அவர்களையும் எப்படியாவது புலன்களிலும் தோற்க முடியாமல் பண்ணுவான் தேவேந்திரன். பண்ணி தபஸை ஃபெயிலியர் ஆக்கிடுவான். தமக்கு போட்டி போயிடுத்து நிம்மதியாக இருப்பான். அப்படித்தான் எம்பெருமான் நாராயணனாக பத்ரிகாசிரமத்திலே தவம் செய்தானே, செய்பவன் நாராயணன் என்று தெரிந்து கொள்ளாமல் ஒரு ரிஷி தபஸ் செய்கிறான். இவன் தபஸ் கடும் குளிரில் இமயத்தில் தபஸ் பண்ணுறான். இவன் தபஸை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று இந்திரன் தீர்மானிச்சான். தன்னை அசுரர்களிடமிருந்து காப்பாற்றி தன் ராஜ்யத்தையும் பாதுகாத்து தங்களுக்கு அமுதமூட்டி அப்பன் அவன் தான் தபஸ் பண்ணுறான். அவன் இவனுக்கு போட்டியாக வரவே போகிறதில்லை.
அதையெல்லாம் இந்திரன் மறந்தான். அவன் ஆட்டோமேட்டிக்காக அது டிபார்ட்மெண்ட்டில் போட்டு அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். நம்ம டிடி தேவஸ்தானத்துலேயே ஒருபடி ஆயிடுச்சு. நான் திருப்பாய் உபன்யாசம் செய்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுங்கன்னா எழுதி கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே தாங்கள் திருப்பாய் உபன்யாசத்தை நாங்கள் பரீட்சை செய்ய வேண்டும், இத்தனாம் தேதி வாருங்கள் அப்படின்னு ஒரு லெட்டர் போட்டாங்க எனக்கு. யார் பரீட்சை அதிகாரின்னு போட்டால் நம்ம நண்பர் வெங்கடகிருஷ்ணன். வரவங்களுக்கெல்லாம் திருப்பாவை தெரியுமான்னு ஒரு பரீட்சை டிக் பண்ணணும். அப்போ அவர் பார்த்தார் லிஸ்ட்டை. எனக்கு வந்து லிஸ்ட்டு பொழுது அவருக்கு லிஸ்ட்டு போயிருக்கு, யார் யார் கேண்டிடேட்ஸ். எனக்கு போந்திருக்க கேண்டிடேட்ஸ். இப்போ கேண்டிடேட் ஒன்று இன்டர்வியூக்கு போக வேண்டும். நம்ம இன்டர்வியூ போகிற இத்தனை வருஷமாக திருப்பாவை சொல்லிட்டுருக்கோம், நம்மளை போய் இன்டர்வியூ பண்ண கேட்குறாங்களே அப்படின்ட்டு யார் எக்ஸாமினர்னு பார்த்தேன், வெங்கடகிருஷ்ணன். உடனே நான் வெங்கடகிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா சுவாமி, நம்மளுக்கு இப்படி வந்து நேரடியாக இன்டர்வியூ கொடுக்கணும் பரீட்சைன்னு சொல்லியிருக்காங்களே, அந்த சமயத்தில் உபன்யாசம் இருக்கிறேன். ஐயோ சுவாமி, நீ இந்த பக்கமே வராத, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அவர் சொல்லி ஆழ்வார் பாஜகரை சொல்லி இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அவங்க சொன்னாங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷன் வந்ததை கிளார்க்கிட்ட கொடுத்தா அவன் பாட்டி இன்டர்வியூ லெட்டர் போட்டாங்க. ஐயோ அவர் வேண்டாங்க, அவர் கையெழுத்து போட்டாலே நாங்கள் மற்றவங்க இன்டர்வியூ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸாமினராக போட்டாங்க. அதுலேருந்து இப்போலாம் யாருக்கான திருப்பாய் உபன்யாசம் பண்ணால் நம்ம கையெழுத்து போட்டால் அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். அப்படி போட்டாங்க. இது என்ன, அந்த கிளார்க் மிஸ்டர் கம்ப்யூட்டர் மாதிரி கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். அந்த மாதிரி தேவேந்திரன் இந்த ரிஷி தபஸ் பண்ணுறாரா, பிடி டிபார்ட்மெண்ட் தவத்தை கலைக்கணும். அதுக்காக நாராயண மகரிஷி தபஸ் செய்கிறதை கலைப்பதற்கு மன்மதன் தலைமையில் ஒரு டீம் அனுப்பிச்சான். அவர் ரொம்ப கடும் தாந்தரா புலன்கள்னா அடக்கியிருக்கார். அப்படியா? அப்படின்னா ஸ்ட்ரெங்தன் பண்ணி டீமை, ரம்பையை போடு, மேனகையை போடு, திலோத்தமையை போடு அப்படின்னு அவ்வளோ பேர் டான்ஸ் பண்ணுறதுக்கு அவள் கூட பாடுறதுக்கு கந்தர்வர்கள். அந்த டான்ஸ் எல்லாம் வர்ணிக்கவே முடியாத டான்ஸ், டப்பாங்குத்தோ டுப்பாங்குத்து மாதிரி. அதை பார்த்தானா முனிவன் மனசே கெட்டு போயிடுவோம். அந்த பெண்கள் உடுத்திருக்கிற ஆடைகள் அதை விட மோசம். அப்படி நாராயண முனிவர் முன் வந்து அவர் தவத்தை கலைக்கிறது ஆடல் பாடல் செய்தார்கள். மன்மதன் பார்த்தான், தபம் செய்கிற முனிவர் கலங்காமல் அசையாமல் இருக்கார். இத்தனை சத்தத்துக்கு டிஸ்டர்பன்ஸுக்கு கண்ணை திறந்தார். ஆனால் அவர் மயங்கினதா தெரியல. மன்மதனுக்கு பயம் பிடிச்சிருது. இப்படி எல்லாம் கல்லா பொங்கல் செமிச்சிட்டா, இந்த இந்திரனையும் இப்படி ரிஸ்கி வேலையை கொடுத்து நம்ம கழுத்திறக்கிறானே அப்படின்னு ரம்பை மேனகை எல்லாரும் ஒரு நிமிஷம் பயந்தார். அப்படின்னு கையை காண்பிச்சார். டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறுத்தினார்கள். உடனே நாராயண முனிவர் தன் தொடையை தட்டினார். தொடையை தட்டினா அதிலிருந்து பெண்கள் கூட்டமாக, அந்த பெண்கள் பூசிக்கிற சென்ட்டை பார்த்து மன்மதனே மயங்கி போயிட்டான். அவ்வளோ பெண்கள் வரா. இவெல்லாம் யாருன்னா, இவ வேற யாரும் இல்லை, இன்னும் இவ தலைவி வரப்போறா, வெயிட் பண்ணுனார் நாராயணர். அதெல்லாம் அவருக்கு சேடி பெண்கள். அப்புறம் தலைவி வெளியில் வந்தா. நாராயணன் தொடையிலிருந்து வந்ததுனால அவளுக்கு ஊர்வசின்னு பேர். அவள் டான்ஸ் ஆடினா, அவள் டான்ஸுக்கு மன்மதனையும் மயங்கி போயிட்டான். இவர் பாட்டு தவம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி தன் தொடையில் ஒப்பவரில்லா மாதர்கள் வாழ் மாடமாமையிலே திருவல்லிக்கேணி கண்டேனே நம்ம திருமங்கையாழ்வார் பாடுறார். திருவல்லிக்கேணிக்கு என்ன விசேஷம்னா, அங்கே ஒப்பவரில்லா மாதர்கள், யாரும் அவர்களுக்கு ஈக்குவலே சொல்ல முடியாத அழகான பெண்கள் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி. என்னன்னா, தேவலோகத்தில் இந்திரன் வந்து ஒரு நாளைக்கு பார்த்தானாம். கீழே திருவல்லிக்கேணியில் ஒரு பெண் அழகாக அப்படி தண்ணி தெளிக்கிறாள், சாணி கரைச்சி வீட்டு வாசலில். அந்த பெண் அழகை பார்த்தான் தேவேந்திரன். அழடா, நம்ம ரொம்ப மேனகையெல்லாம் ஈடு வராது, இவ்வளோ அழகாக அந்த பெண் இருக்காளேன்னா. அதுக்கப்புறம் அடுத்தபடி ஒரு பெண் வந்தாள், அவள் கோலம் போட்டா. அதையும் பார்த்து தேவேந்திரன் மயங்கினான். அந்த பக்கம் நாரதர் வந்தார். இவங்கெல்லாம் வேலைக்காரியா, தலையை கொஞ்சம் அழி உரப்பார் அப்படின்னா. அப்புறம் வீட்டுக்கு எஜமானி அம்மா வந்தா, அவளை பார்த்தான் தேவேந்திரன் மயங்கி விழுந்துட்டான். ஒப்பவர் இல்லா மாதர் வாழ் அப்படின்னு ஆழ்வார் பாடு. அப்படிப்பட்ட பெண்கள் உள்ள திருவல்லிக்கேணின்றார் என்று வேடிக்கையாக நயம்பட சொல்லுவாங்க. திருக்குடந்தை ஆண்டு அப்படி தான் அதை விளக்குவார். அதிலே அர்த்தம் மனசில் பதியது. இப்போ என்னாச்சு, நாராயண முனிவர் எவ்வளோ தவ வலிமை அவருக்கு. என்னை பெண்களை காட்டி மயக்க பார்க்குறே, இதை பார், நீங்களே மயங்கக்கூடிய பெண், உருவாக்கக்கூடிய அந்த பெண்ணை சிருஷ்டிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்குது என்று தட்டினார். அவருடைய தொடையிலிருந்து வந்தாள் ஊர்வசி.
இருக்கிற அப்சரஸுக்குள்ளேயே தலை சிறந்த அப்சரஸ் யாரு? ரம்பையா, மேனகையா, திலோத்தமையா? யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னா ஊர்வசிக்கு தான். ஏன்னா நாராயண தொடரிலிருந்து வந்தவள். அது மட்டுமல்ல, இதை கூட நம்ம சர்க்கார் கூட அவார்டு ஊர்வசி அவார்டு தான் கொடுக்குது. ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸுக்கு அவார்டு மேனகா அவார்டு கிடையாது. ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸுக்கு அவார்டு ரம்பா அவார்டு கிடையாது. அதெல்லாம் செகண்டரி. ஊர்வசி தான் சாம்பியன் ஆஃப் சாம்பியன். யாரையும் மயக்கக்கூடிய வலிமை வாய்ந்தவள். பெரிய பெரிய முனிவர்களையும் மயக்கக்கூடிய. அவளை பரிசாக கொடுத்தார் யார்? நாராயணமுனி. இப்போ அடுத்த முனிவர்கள் தபஸை கெடுக்க இன்னும் நல்ல டீமாக அனுப்பு அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் பார்த்தான். நல்ல வேலை பொழைச்சோ யார் நம்மளை செபிக்காமல் விட்டாருன்னா. அப்படி தாந்தன் அவ்வளோ இந்திரியங்களை அடக்கி அங்கே நரநாராயணனாக இருந்து தவம் செய்து தான் தாந்தன் என்ற பொறுமைசாலி தன் தவத்தை கெடுக்க வந்தவர்களுக்கு சாபம் கொடுக்காம அவர் பரிசு கொடுத்த முனிவன் என்று நாராயணனுடைய ஏற்றத்தை நினைத்து நாரத முனிவர் வியந்து இந்த திருநாமத்தை சமர்ப்பிக்கிறார். சரியா இருக்கா? இந்த திருநாமம் நாராயணனுக்கு பிற்பாடு டபால் இதை போடுறார். அன்பர்களே, இந்த பொறுமை இல்லாதவர்களாம் தபஸ் செஞ்சு என்ன பண்ணுறது? விஸ்வாமித்திர முனிவர் தபஸ் செய்தார். 10,000 வருஷம் தபஸ் செய்தார். மேற்கு மலை திசையில் உட்காந்து. ஒரு நாள் சாயங்காலம் பௌர்ணமி அவர் தபஸ் முடித்து குளத்தங்கரையில் புஷ்கர க்ஷேத்திரம், அந்த புஷ்கரத்திலிருந்து படித்துறை மேலே வந்தார். பார்த்தா அரண்டு போயிட்டார். சந்திரனே கீழே வந்த மாதிரி சந்திரனை போன்ற முகத்தை உடைய மேனகை நின்றிருந்தார். அவ்வளோதான். முனிவர் பார்த்தார், தவத்தை மறந்தார், எல்லாத்தையும் மறந்தார். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் அதுக்கு தான் வந்திருக்கேன் நான் மேனகை. அதன் பிறகு 10 ஆண்டுகள் முனிவர் புஷ்கரம் குளத்துக்கே வரல. ஆமாம், மேனகை கருவுற்று ஒரு குழந்தை பெற்றாள். அந்த குழந்தை குவான்னு கத்தின உடனே தான் முனிவருக்கு ஞாபகம், இதனால தபஸ் பண்ணலை, குடும்பம் நடத்திட்டோம்னு. அதை அப்படின்னு செபிக்க போனார். அதான் ரவிவர்மா படம் பிரசித்தமான படம் பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தையை மூட்டு ஓடியே போயிட்டான். நம்ம என்ன செபிச்சிட போகிறாரு? முனிவர் பார்த்தார், இவள்கிட்ட மயங்கி போய் 10 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாயத்தை. 10,000 ஆண்டு தபஸ் வீணாக போயிடுச்சுன்னா அவரும் போயிட்டார். பிறந்த குழந்தைய அங்கே போட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை அழகுது. அப்போ பறவைகள்லாம் வந்து அந்த குழந்தைய கொஞ்சம் அப்படி ரெக்கையினால் வீசி சகுந்தங்கள் வந்தன. சகுந்தங்கள்லாம் சான்ஸ்கிரிட்டில் பறவைகளுக்கு பேர். பறவைகள் அப்படி இந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருந்தது. இந்த காட்சியை தூரக்கேர்ந்து பார்த்தார் கண்வ முனிவர். கிட்ட வந்து பார்த்தார் ஒரு குழந்தை, பெண் குழந்தை, பேரழகாக இருக்குது. இதெல்லாம் பறவைகள் அதை பாதுகாக்கிறது. உடனே அந்த குழந்தையை எடுத்துன்னு தங்கள் ஆசிரமத்தில் கொண்டு போய் என்ன பெயர் வைக்கலாம்? சகுந்தங்களினாலே லாலனம் பண்ணப்பட்டதுனால சகுந்தலா என்று பெயர் வைத்து வளர்த்தார். அப்படியெல்லாம் இருக்கிற டீலுக்கு நடுவில் தான் பரிசாக ஒரு பெண்ணையே தேவர்களுக்கு கொடுத்த நாராயண முனி அங்கே அவரை விட அடக்கமுள்ளவர் யார் என்று சொல்லி தாந்தா என்ற திருநாமத்தை வைக்கிறார். இதுக்கான ஸ்லோகம். நாராயணோத பகவான் தப ஆச்சார விக்னம் விதாது மத தஸ்ய புரந்தரோபி சம்பிரேஷ்ய ரம்ய ரமணி ரத சோர்வசீம் தாம் எத் பாரிதோஷிகமவாபசதாந்தயேவா. இதற்கு தமிழ் பாட்டு. நாராயண முனியின் தவம் கெடுப்பான் நாரீமணிகளை அனுப்பிய இந்திரன் ஊர்வசியை பெற அவளை பரிசாய் அளித்த புலனடக்கம் நிறைந்த தாந்த முனிவன் ஒருவன். எனவே தாந்த பெயரோன் திருவேங்கடனே. எங்கே புலனடக்கம் வருவதற்கு என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். தாந்தாய நமகா. நமோ வெங்கடேசாய. வேங்கடத்துறைவார்க்கு நமா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद.
प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ